பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்போம். ஆண்டவரே, இந்த கிருபையான நாட்களை மீண்டும் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சிலுவையிலே வேதனையோடு சொன்ன அந்த 7 வார்த்தைகளை இன்றைக்கு நினைவு கூறும்போது இந்த வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். குறிப்பாக இந்த முதல் வார்த்தை மூலமாக என்னோடும் எங்களோடு நீ பேசும். இயேசுவின் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த வருடம் இந்த மாதிரியான ஒரு புனித வெள்ளியிலே நம்ம ஆலயத்துக்கு சென்றிருப்போம். ஆனா இந்த வருடம் மீண்டும் இந்த கிருபையை நாம் பெறுவோம் என்பது நம்முடைய கரங்களிலே இல்ல. ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே இது ஒரு சந்தோஷமான நாள். துக்க நாட்கள் என்று சொல்லுகிறார். துக்க நாள் கிடையாது. ஆண்டவர் அது வேதனைப்பட்ட ஒரு நாளாக இருந்தாலும் இந்த மரணத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நம்முடைய பாவங்களையே ரட்சித்து இருக்கிறார். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஹல்லேலூயா. இது ஒரு சந்தோஷமான நாள். ஆனா அவருடைய துக்கத்துக்கு என்ன காரணம்? அவருடைய பாடுகளுக்கு என்ன காரணம்? அவருடைய மரணங்களுக்கு ஏன் மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த புனித வெள்ளி ஆராதனை நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த முதல் வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நாம் ஆராய இருக்கின்றோம். நல்ல மழை இப்ப இல்லை, இப்ப நல்ல வெயில், ஒரு நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்கு சொல்லுகிறான். ஹாஸ்பிட்டல், சின்ன ஒரு கிளினிக்கு செல்கிறான். அங்க போய் டாக்டர் போய் பார்க்கறான். பார்த்துட்டு டாக்டர் எங்க வீட்டுல வந்து நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும், நீங்க எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்னு அந்த நோயாளிக்கு கேட்கிறான். டாக்டர்கிட்ட கேட்கிறான். இப்போ டாக்டர் சொல்ற, நான் 300 ரூபாய் எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அப்படியா, உடனே நீங்க வாங்க டாக்டர் தயவுசெய்து அப்படின்னு சொன்னோடனே இவரு என்ன பண்ண, அந்த மழையில ஏன்னா உடம்பு சரியில்லைன்றாருன்னு சொல்லி என்ன பண்ணாரு, தன்னுடைய வாகனத்திலே இவன் என்ன பண்றாரு, கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போய் அங்க போன உடனே அவர் கேட்காரு, எங்கப்பா நோயாளி அப்படின்னு உடனே அவன் சொன்னான், டாக்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, நோயாளி எல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்ல மழை பெய்யுது, நான் வீட்டுல ஆட்டோவுக்கு போகணும்னு கேட்டேன், அவன் 600 ரூபாய் கேட்டான். 600 ரூபாய் ரொம்ப அதிகமா இருந்தது. சரி, உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசி பார்க்கலாம், பேசி பண்ணுங்க, 300 ரூபாய் தான் கேட்டீங்க, இப்ப நேரா என்ன கொண்டு வந்து 300 ரூபாயில என்ன பண்ணிட்டீங்க, எங்க வீட்டுல கொண்டு வந்து நீங்க விட்டுட்டீங்க, அதனால எனக்கு 300 ரூபாய் லாபம் அடைஞ்சது, அதனால ரொம்ப நன்றி, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்கல்ல, டாக்டருக்கு எப்படி இருக்கும்? அவர் நோயாளிக்காக தான் ஒரு 300 ரூபாய் வாங்கினார். இந்த மாதிரி ஒரு காரியம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிப்பாரு, அவர் வரவே மாட்டார், 1000 ரூபாய் கொடுத்தா கூட வரமாட்டார். ஆனாலும் நம்முடைய தேவைகளுக்காக நமக்குரிய ஒரு வழிகளை நாம் என்ன பண்ணுகிறோம், தெரிந்தெடுத்து அதை செயல்படுத்துகிறோம் லாபத்துக்காக. இந்த உலகத்திலே நாம் இப்படிதான், இந்த கதைப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எது அவசியமோ அதற்காக என்னென்னலாம் செய்யலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி வாழ முடியாது. இந்த முதல் வார்த்தையிலே ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் ஆராய போகிறோம். பாருங்க, வாசிக்கும் போதே அப்பொழுது இயேசு என்று வருகிறது. எப்பொழுது இல்ல, அப்ப அதுக்கு முந்தின காரியங்களையும் பார்க்கணும். என்ன நிகழ்வு நடக்குது? இவர் சிலுவையிலே நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 பக்கமும் என்ன இருக்கிறாங்க, கள்ளர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முந்தின வசனத்தை வாசிங்க. கபாலஸ்தலம் என்று சொல்லும் இடத்துல அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். 2 குற்றவாளிகள் நடுவிலே ஒரு நிரபராதி. 3 பேர் குற்றவாளி கிடையாது. இருவரும், வலது பக்கத்தில் இருக்கிறவனும் இடது பக்கத்தில் இருக்கிறவனும் குற்றவாளி. தீர்ப்பு அதுதான், வேதம் அதுதான் சொல்லுது, அதுதான் உண்மை. ஆனா இவர் குற்றம் செஞ்சாரா? ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டார் ஜனங்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நீங்கள் நானும் பேச முடியுமா? இப்ப நான் உங்ககிட்ட பார்த்து எங்களுக்கு என்ன தப்பு இருக்கு சொல்லுங்கன்னா, எதில் என் மனைவி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வரும், என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய தப்பு இருக்கு, நிறைய குற்றம் இருக்கு, நிறைய பாவங்கள் செய்கிறோம். ஆனா இயேசு அப்படிப்பட்டவல்ல, பாவம் அறியாதவர்.
பாவம் தெரியாதவர், பாவம் செய்யாதவர். அந்த வாடே அவருக்கு கிடையாது. ஆனா இன்றைக்கு இரு குற்றவாளிகள் நடுவில் அவர் எப்படி இருக்கிறார்? குற்றவாளியாக நிரபராதி குற்றவாளியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டு பாவிகள், ஆனா இவர் பரிசுத்தர். ரெண்டு பேரும் பாவிகள் நடுவில் ஒரு பரிசுத்தர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது இந்த வார்த்தையில அவர் முதலாவது சொல்வது பிதாவே என்று சொல்லுகிறார். அந்த பிதாவே இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? தெய்வம். அவர் ரட்சகர். ஆனா அவர் யாரை கூப்பிடுறாரு? பிதாவே. யாரு? ஏன்னா நாம் திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். பிதா, குமாரன், மூன்று தெய்வம் அல்ல. ஆமா, மூன்று தன்மைகள் அடங்கிய ஒரே தெய்வம் பிதாவானவர். இவர் குமாரனாக ஆண்டவர் அவனை என்ன பண்ணினார்? கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இப்பொழுது நமக்கு இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்கே குமாரனாகி இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வருகிறது பிதாவே என்று அழைக்கிறார். அவர் சொன்னதை செய்தார்கள். இந்த 3 வருடங்களில் அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அவர் நிறைய இடங்களிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டதாக, எவ்வளவு சரியாக எனக்கு தெரியல, ஆனா 100க்கும் மேற்பட்ட இடத்துல அவர் என்ன பண்றார்? பிதாவை கூப்பிடுகிறார். அது அற்புதம் செய்யும் கூட இருக்கட்டும். இந்த வேதனையில நீ பாருங்க, ஒண்ணு இல்ல, முதல் வார்த்தையில என்ன சொல்றாரு? பிதாவை. 4வது வார்த்தையில என்ன சொல்றாரு? என் தேவனே என் தேவனே. யார் கூப்பிடுறாரு? பிதா கூப்பிடுறாரு. கடைசி வார்த்தையில என்ன வாசிக்கிறோம்? பிதாவே என்று முடிக்கிறார். ஆரம்பமும் முடிவும் எல்லாமே பிதாவினுடைய சித்தம் தான். அந்த முதல் வார்த்தையில பிதாவை என்று சொல்கிறார். நமக்கு ஜெபம் கத்துக் கொடுக்கிறாரு ஆண்டவர். எடுத்து நாம் சொல்றோம் பரமண்டலம் என்ன சொல்றாரு? முதல்ல பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவை. நம்ம முதல் ஜெபமே யாரை நோக்கி இருக்கணும்? பிதாவை. அவர் சொல்லி கொடுத்தத, நமக்கு சொல்லி கொடுத்தத அவர் இங்க என்ன பண்றார்? சிலுவையில செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ பிதாவே என்று என்ன சும்மா கூப்பிட்டாரா? மன்றாடுகிறவராக இருக்கிறார். பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் வாழ்நாள் அந்த 33 வருடங்கள்ல அவர் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் ஜெபம் ஜெபம். நேற்றைய தினத்தில் கூட வாய்ப்புகள், இயேசு தரும் வாய்ப்புகள் தலைப்புல நான் பிரசங்கம் பண்ணினேன், உங்களுக்கு தெரியும். அதுல கூட சீஷர்கள் அழைத்து என்ன பண்ண சொன்னார்? ஜெபம் பண்ண முடியாத ஆண்டவர் போற அவங்களே என்ன பண்றாரு? நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதே 26ல பிதாவை நோக்கி இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. என்னது? என் பிதாவே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமான எண்ணெய் விட்டு என இந்த வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்ன அந்த அவர் கடவுளா இருக்கனால அவர் வலியே தெரியாது நினைக்கிறீங்களா? இல்ல மயக்க மருந்து ஏதாவது ஊசி இன்ஜெக்ஷன் வலி இல்லாம பல்லுக்கு போனா ஆபரேஷன் போனா மாதிரி அந்த மாதிரி ஊசி போட்டாங்க. வேதனைங்க, வேதனை நடுவுல ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு? பிதாவை என்று மன்றாடுகிறார், ஜெபம் பண்ற. இன்னைக்கு நாம எத்தனை பேர் ஜெபத்துல இருக்கிறோம்? ஆண்டவருடைய இந்த முதல் வார்த்தையிலே ஜெபத்தினுடைய அந்த தன்மையை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அது யாரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்? பிதாவை. தான் தெய்வமாக இருந்தாலும் கூட தன்னை அனுப்பினவருக்கு அவர் கீழ்ப்படிந்து தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுகிறதா வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாது இந்த வார்த்தையை அவர் சொன்னார். அந்த சொன்ன அந்த நம்முடைய ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு? பிதாவினிடத்திலே ஜெபம் பண்றார். நீங்க லூக்கா 11:1 வாசிக்கிறோம். கர்த்தர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு உவமையை அங்க சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். லூக்கா 18:1 வாசிக்கிறோம். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். இப்போ வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதை சிலுவையிலே முதல் வார்த்தையாக அவர் நிறைவேற்றுகிறதை பார். பிதாவே என்று அழைக்கிறார். அது முதல் காரியம். இரண்டாவது, அவர் அடிக்கடி சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொன்ன ஒரு காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். இரண்டாவது, அவர் பிதாவே என்று அழைத்து என்ன சொல்கிறார்? இவர்களுக்கு மன்னியும். எவர்களுக்கு மன்னியும்? இவர்கள் தீமை செய்தவர்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கிறார். இவர் கேட்கிறார். அது எந்த நிலையில? சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில கேட்கிறார். நம்மையே நாம் நினைக்க முடியாது. அந்த வேதனை அவ்வளவு வேதனையா இருக்கும். என்ன செய்வதனே தெரியாது, தவித்துக் கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவர் அந்த நிலையிலும்
என மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் இயேசு. மன்றாடும்படியாக கற்றுக் கொடுத்தவர் இயேசு. அவையெல்லாம் முதல் வார்த்தையிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை என பார்க்கிறோம். நம் மலை பிரசங்கம் உங்களுக்கு தெரியும். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அதை நம்மளால செய்யவே முடியாது. எவன் ஒருவன் மன்னிப்பு சிந்தை இருந்தால்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? சத்துருக்களை சிநேகியுங்கள். செய்ய முடியுமா? மன்னிக்கிற சிந்தை உங்களுக்கு இருந்தாதாங்க உங்களுடைய எதிரிகளை நீங்க சிநேகி நண்பராக்கி போட முடியும். நீங்க எதிரிகளை யாரை பார்ப்பீங்க? எதிரிகளை தான் பார்ப்பீங்க. அவனை ஒரு நாளும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம்? கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்ற நீ மன்னிக்கணுங்கிற. அவன் அன்னைக்கு மலை பிரசங்கத்துல சொன்னதை இன்றைக்கு சிலுவையில் அவர் சொல்றார். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆனா ஒருத்தன் என்ன ஒரு வாட்டி சபிச்சானா நான் என்ன பண்ணுவேன்? 9 முறை சபிப்பேன். என்ன ஒரு வாட்டி எதிராளி அடிச்சானா நானே 9 முறை அடிப்பேன். அதான் என்னுடைய குணம், அதான் மனுஷ குணம். ஆனா கர்த்தர் மன்னிப்பு என்கிற சிந்தை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் என்று சொல்லி இந்த முதல் வார்த்தையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, பகைக்கிறவர்களுக்கு நன்மை இதெல்லாம் செய்யவே முடியாதுங்க. இதெல்லாம் அவர் ஈஸியா சொல்லிட்டார். ஆனா அவர் செயல்படுத்தினார். சிலுவை மட்டும் செயல்படுத்தினார். ஆனா இன்றைக்கு நம்மால் அதை செய்யவே முடியாது. பகைக்கிறவர்களை நீங்க என்ன பண்றது? அவருக்கு நன்மை செய்ய முடியுமா? தீமை செய்ய மாட்டோம். சரி இருந்துட்டு போறான்னு விட்டுருவோம். ஆனா அவனுக்கு போய் என்ன பண்ண மாட்டோம்? நன்மை செய்யணும். நம்ம பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவன் அதற்கு எவ்வளவு பெரிய நமக்கு பகையாக இருந்தாலும் அவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சிலுவையில். அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு? உன்னை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நம்ம யாருக்கு ஜெபம் பண்றோம்? நமக்காக பண்றோம், நம்முடைய குடும்பத்துக்காக பண்றோம், நம்முடைய சபைக்காக பண்றோம், இல்ல நம்ம நேசிக்கிறவர்களுக்கு என்ன பண்றோம்? நம்ம எதிராளிகளுக்காக பண்ணுவோமா? நம்ம நிந்திக்கிறவர்களுக்காக பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பக்கத்துல இருந்து எதிரில இருந்து சுற்றி இருந்து துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். அவன் நாசமா போகணும்னு ஜெபம். ஆமா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் போறாள் ஆண்டவரே, அவனுக்கு 2 கண்ணு போகணும். அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க மன்னிங்கன்றாரு. இங்க பாருங்க, பிதாவை என்று கூப்பிட்டு இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அந்த மன்னிப்பின் சிந்தை இருக்கிறவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். எவ்வளவு பெரிய எதிரான காரியங்கள் உங்களுக்கு செய்திருந்தாலும் நீ அவர்களை மன்னிக்கும். ஆண்டவர் நமக்காக மன்னித்தார். அவரை பாவம் செஞ்சார். இருவரும் பாவிகள், நடுவில் பரிசுத்தர். பரிசுத்தமானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் இந்த பாடுகளை சகிக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம் அதேபடி வார்த்தையை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். மன்னிக்கிற சிந்தை நமக்கு இருக்கணும். பேதுரு இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, என் சகோதரனை எனக்கு எதிராக செஞ்சுட்டான், தப்பு செஞ்சுட்டான், நானு எத்தனை முறை மன்னிக்கணும் கேட்கிறானா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த பப்பு கூப்பிட்டு அவனை கட்டி பிடிச்சி ஒரே முறை மன்னிச்சு அனுப்பிச்சிரு அப்படியே சொன்னாரு. அவனும் தான் கேட்கிறாரு. 7 முறை இல்ல, இப்ப என்ன சொல்றாரு? 770 முறை. 7 × 70 அப்ப என்ன கிடைக்கு? 490, ஒரு வருஷம் தாண்டி. அப்ப நீங்க நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணும்? அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். இது சகோதரன் தம்பி சொல்ல யாரா இருந்தால் உமக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தத இன்றைக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது கடைசியாக இந்த வார்த்தையிலே ஆண்டவர் மனதுருகிறவராக இருக்கிறார். மன்றாடுகிறவராக இருந்தவர், மன்னிக்கிறவராக இருந்தவர் இங்கே தனக்கு தீங்கு செய்த மக்கள் மீது மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். என்ன சொல்றார்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அறியாமல் செய்கிறார்கள். எவ்வளவு ஒரு இந்த சிலுவையில் இந்த வார்த்தையை ஒருவேளை வேற யாரா இருந்தா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் ஜனங்கள் மீது, ஏன்னா அவரும் அவங்க எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், தனக்கு எதிராக யாரை பார்த்து அவர்கள் பண்ண மனது தெரியுமா? வேறு சொல்லுது, தனக்கு எதிராக செயல்பட்டவர்கள். அங்க இருந்த கூட்டம் யாரு? கர்த்தரை மரணத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட கூட்டங்கள். 1-2 பேர் விரல்கள் இடுகிற அளவுக்கு தான் ஒரு நல்ல கூட்டம் அங்க இருந்தது. மற்ற எல்லாருமே இயேசுவை இகழ்ந்து பரியாசம் பண்ணி அவரை தொங்க விட்டவர்கள், சிலுவையை தொங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவர்கள் தாங்கள் செய்கிறது மனதுருக்கம் உள்ளவர்கள். ஆண்டவர் வேதத்தில் அவர் இந்த 3 வருஷங்கள்ல அந்த வார்த்தை அதிகமாக வருகிறது. என்ன வார்த்தை? இயேசு மனதுருகி, இயேசு மனதுருகி. அந்த வார்த்தை அதிகமா இருக்கு.
மன்றாடும் நிறைய வரும், மன்னிப்பும் நிறைய வரும், மனதுருகி நிறைய. இந்த மூன்றையும் முதல் வார்த்தையிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நீங்க வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிக்க வேணாம், அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், நாயின் விதவை தன்னுடைய மகனை இழந்து பாடையிலே தூக்கி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வேற சொல்லுது, அவர் அவளை பார்த்து மனதுருகி அவன் அழாதே என்று சொன்னார். இன்று இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காக. ஆண்டவர் சிலுவையில கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் 3 காரியங்கள். கர்த்தர் இயேசுவை போல நாம் மன்றாடணும், இயேசுவை போல நாம் மன்னிக்கணும், இயேசுவை போல மனதுருகும். அவர் தான் செய்கிறத கடைசி மட்டும் நிறைவேற்றி சொன்ன வார்த்தை இந்த முதலாம் வார்த்தை. கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உணர்ந்திருக்கிறேன். ஒரு ஜெபத்திலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி உணர்ந்திருக்கிறேன். ஒரு நான் மன்னிக்கிற விஷயத்திலும் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். நிறைய நேரங்களிலே நான் ஆண்டவரே மற்றவர்களை ஒரு மனதுருக்கம் இல்லாதவனாக, ஒரு கடின நெஞ்சமுடையவனாக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி அல்ல. ஆண்டவரே, உங்களுக்கு எதிரான மக்களுக்கு கூட மனதுருகி உதவி செய்து ஜெபித்து அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த முதல் வார்த்தை உண்மையாகவே தேவன் சிலுவையில் சுமந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே மன்றாடுகிறவராக, மன்னிக்கிறவராக, மனதுருக்கம் உள்ளவராக ஆண்டவர் சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.